இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் எகிப்து நகர் புனித ஜான் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் மன்றாடி அவரின் இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இந்த தவக்காலத்தின் நாட்களில் அனுதினமும் இயேசுவின் சிலுவையை குறித்த தியானமும் ஜெப தப முயற்சிகளும் நிச்சயம் நாம் நல்லதொரு வாழ்க்கை வாழ உதவும். இந்த சிறு செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், வாழ்வில் மாற்றத்தை ஆசிர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இன்றைய வசனத்தை கேட்டீர்களா? இயேசு எவ்விதமாய் ஜெபித்தார் என்று அழகாய் கூறப்பட்டுள்ளது. முதலாவது, தன்னை காப்பாற்ற வல்லவரை நோக்கி. இரண்டாவது, குரல் எழுப்பி. மூன்றாவது, கண்ணீர் சிந்தி. நான்காவது, மன்றாடி வேண்டிக் கொண்டார் என்று எழுதியுள்ளது. இதிலிருந்தே இயேசு கொண்டிருந்த இறை பற்று கலந்த தன் தகப்பனிடத்தில் கொண்டிருந்த அச்சத்தை நம்மால் உணர முடிகிறது. இயேசுவின் குரலை தந்தை கடவுள் கேட்டு அவருக்கு செவி கொடுத்தார். இயேசு யார்? இறை மகன். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், கற்றுக் கொடுத்தார். இயேசு நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படுகிற அனைவரும் என்றென்றும் மீட்பு அடைய காரணமானார். அவர் இறை அச்சத்துடன் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததால் அவருக்கு கிடைத்த மாட்சிமை யாதெனில், மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இவ்வளவு காலமாய் நாமும் இயேசுவை பின்பற்றுகிறோம், கிறிஸ்தவர்களாய்த்தான் வாழ்கிறோம். இன்று நம்முடைய விசுவாசத்தின் நிலை என்ன? கீழ்ப்படிதலின் நிலை என்ன? இயேசுவை போல குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி முழந்தால் படியிட்டு அவரின் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து மன்றாடி அனுதினமும் ஜெபிக்கின்றோமா? இல்லையே. போகிற போக்கில் அப்படியே வண்டி சாவியை எடுக்கும்போது, பர்ஸை எடுக்கும்போது, செருப்பு போடுவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு டக் என்று படத்தை சொரூபத்தை தொட்டு முத்தி செய்துவிட்டு பிதா சுதன் பரிசுத்த ஆவியே ஆமேன் என்று ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டுவிட்டு வேலைக்கும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பிசினஸுக்கும் ஓடிவிடுகின்றோம். அது போதுமா என்று சிந்தியுங்கள். நிச்சயம் கிடையாது. வசனம் கூறுகிறது, இவ்வளவு காலத்திற்குள் ஜபத்தில் நெறிவாழ்வில் ஆசிரியர்களாயிருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிச்சுவடியையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில்தான் இருக்கிறீர்கள் என்பதாய் புரிகிறதா? டீச்சர்ஸாகி இருக்க வேண்டிய நாம் இப்போதுதான் ஸ்கூல் படித்து கொண்டு இருக்கிறோமா? தேவகுமாரனே மன்றாடி ஜெபித்தார் என்று கூறுகிறது இன்றைய வசனம். ஆனால் நாமோ 1 மணி நேரம் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க முடியாதவர்களாய் உள்ளோம். ஜெபத்தால் மட்டுமே இயேசு உடலை அதன் சோதனைகளை வென்றார், மரணத்தை ஜெயித்து எழுந்தார், தேவ வல்லமையை பெற்றார். அதேபோல் நாமும் ஜெபித்தால் மட்டுமே வாழ்வில் வரும் சோதனைகளை வென்று வெற்றியுடன் எழும்பி நிற்க முடியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த தவக்காலத்தில் உமது இரக்கத்தை பெற நாங்கள் குரல் எழுப்பி கண்ணீர் சிந்து முழந்தால் படியிட்டு மன்றாடி ஜெபிக்க அருள் தாரும், உடல் பலம் தாரும், மனதில் அந்த ஆசையை தாரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.